Hi, hello friends, welcome back to my channel Stationery Squad. And இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மினி ஸ்டேஷ்னரி ஹால் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் 2 ஷாப்லேருந்து வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு ரிவ்யூ கொடுக்கலான்னு வச்சுருந்தேன். அண்ட் இன்னொன்று வந்து ரீசெண்டாக இப்போ தான் வாங்கினது. ஓகேவா? அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ. நானாக வாங்கி இது எப்படி இருக்குது, ப்ரைஸ் என்கொயரிலாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது மை ஜென்யூன் ரிவ்யூ. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காட்ச் ஸ்ட்ராங் டபுள் சைடட் டேப் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 rupees. அண்ட் இப்போ நான் காட்டக்கூடிய எல்லாத்துல உள்ள ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து இந்த ஃபெவிகால் ஆல்ஃப்ளிக்ஸ் க்ளூ தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 rupees. கிராஃப்ட்ஸுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு தான் வாங்கியிருந்து. நான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐடியல் ஃபார் கிராஃப்ட்ஸ் யூசர்ஸ்னு. ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்க்கும் யூஸ் ஆகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்டுக்கு, அதாவது வீட்டில் சிசர் இருக்குது, பட் எனக்கு கிராஃப்ட்டுக்குன்னு ஒரு சிசர் கிடையாது. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. செட் ஆஃப் 2 சிசர்ஸ் வருது. ஒரு பிக் சிசர் அண்ட் த ஸ்மால் ஒன், செட் ஆஃப் 2. ஓகே, இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ஃபெவிகால் பிராண்டுடைய ஒரு க்ளூ, ஒயிட் அதெசிவ் க்ளூ தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 rupees. கூட ஒரு பென்னும் கொடுத்துருக்காங்க. இந்த பென் எப்படி இருக்குன்னு தெரில, நல்லா இருந்துச்சுன்னா இந்த க்ளூ வாங்குறதுல ஒர்த்து. ஸோ நான் போன ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெவிகால் வந்து தனியாகவுமே இருந்து, இந்த பென் இல்லாமல். ஓகேவா? ஸோ அது எடுக்காமல் நான் இது எடுத்தேன். ஏன்னா வந்து இதில் பென் இருக்குது, ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்றதுனால. பட் இதோட கேப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா புல் அவுட் பண்ணி அப்ளை ஸ்டிக் அந்த மாதிரி ஒரு மெக்கானிசத்தில் வந்திருக்கு. பட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்ததான் ஓகேவாக இருந்து. ஓகே, இவ்வளோ நேரமும் ஸ்டேஷ்னரி அண்ட் கிராஃப்ட் ரிலேட்டட்ஸாக தானே பார்த்தோம். இப்போ வந்து என்னடா நம்ம வந்து பாத்திரம் கழுவக்கூடியதை காட்டுறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. இது எதுக்கு அப்படின்னா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலாம், டிஐஒய் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக இது வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 55 rupees. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பென் ரிவ்யூஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால கேம்லின் பிராண்டில் ட்ரைனிட்டி ஃபவுண்டைன் பென் வாங்கியிருந்தேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இங்க் ஃபில்லிங் மெக்கானிசம் தான். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிப்பு வந்து 24 karat கோல்டு தான். ஓகேவா? ரியல் கோல்டு இல்லை, பட் அது வந்து ஒரு கோல்டு கலரில் நிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 140 rupees. அண்ட் எனக்கு ரீசெண்ட் டேஸில் ட்ராயிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் எனக்கு வந்து பென்சில் ட்ராயிங் வேண்டாம், கலர் ட்ராயிங் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நான் கேமல் பிராண்டில் ஆயில் பேஸ்டில்ஸ் ஆயில் பேஸ்டில் கலர் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுன்னு வேறு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 rupees. அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஓகே எனக்கு ஆயில் பேஸ்டில்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கனால இது எடுத்து பார்த்தா இதில் வந்து ஃப்ரீ ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இன்னொன்று எடுக்கலாமே அப்படின்னு பார்க்க நேரம் அதில் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இல்லை. ஸோ ஐ சூஸ் திஸ் ஒன். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த 4
பவுச்சஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பர்பாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 rupees. இது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸை வந்து கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தோமா, ஸோ அதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஸ்க்காண்டி வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்தேன் பவுச்சஸ் சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்து, ஸோ வந்து 4 வாங்கிட்டேன். இது எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னா 2 லாவெண்டரும் 2 பவுச் வந்து பிங்க்கும், அதாவது 2 கலரில் வாங்கியிருக்கேன். ஓகேவா, என் 3 ஃப்ரெண்ட்ஸ்க்காண்டி வாங்கியிருக்கேன் அண்ட் 1 வந்து எனக்கு. சூப்பராக இருக்கலாம். அண்ட் வந்து பவுச்சோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜிப்போட குவாலிட்டி நான் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கணும், சூப்பராக இருந்து. ஸோ அதனால தான் இதில் 4 பவுச் வாங்கிட்டேன். இப்போ காட்டக்கூடிய திங்ஸ் பார்த்திங்கன்னா நான் இப்போது ரீசெண்டாக வாங்கினா கடையில் வாங்கலை. இது பார்த்திங்கன்னா இந்த லின்ஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு போட்டிருந்து, ஸோ அங்கே தான் வாங்கியிருப்பேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 120 rupees. இந்த க்யூட்டான மினி ஹைலைட்டர், கேரட் ஷேப் ஹைலைட்டர், இது க்யூட்டாக பர்ஸில் கொடுத்துட்றாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது, குட்டி குட்டியாக கேரட் ஷேப்பில். ஓகே, இப்போ ஹைலைட்டர் வந்து தேவை இருக்கனால வாங்கியிருக்கேன். பெருசே வாங்கலாம், பட் வந்து இது க்யூட்டாக இருந்து. அந்த ஷாப்லேயே வந்து ஐஸ்கிரீம் ஷேப்லேயும் ஹைலைட்டர் வச்சுருந்தாங்க, பட் எனக்கு இந்த கேரட் ரொம்ப பிடிச்சதுனால நான் இது வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ப்ரைஸ் 120. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், பெயிண்டிங், அதாவது கலர் பென்சில் ட்ராயிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சாரி, பென்சில் ட்ராயிங் சொல்கிறேன், ட்ராயிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் பென்சில் ட்ராயிங் இல்லை, கலர் ட்ராயிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் எனக்கு இந்த கிளாஸ் பெயிண்டிங் மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது வந்து ஃபெவிக்ரில் பிராண்டில் கிளாஸ் கலர் பிளாக் தான் வாங்கியிருந்தேன். இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக இது வாங்கியிருக்கேன். போக போக ஃப்யூச்சரில் நம்ம வந்து கிளாஸ் பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கலாம். நான் வாங்கினா கண்டிப்பாக ரிவ்யூ உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். அதாவது என்னென்ன வாங்கியிருக்கேன், ஹால் தான் நான் வந்து காட்டுவேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 14 rupees. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான கட்டர் வாங்கியிருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய கட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா ஒரு வாரம் நல்லாயிருக்கும், அண்டு போக போக அது வந்து என்ன ஆயிரும்னா இந்த யூஸ் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பட் இது இன்னேல் வேறு எனக்கு துருப்பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து நல்ல ஷார்ப்பாகவுமே இருக்குது. ஓகேவா, நான் என்ன நினச்சேன்னா இது வந்து சும்மா இப்படி எடுத்து விட்டால் போதும், நம்ம வந்து இப்படி கட் பண்ணிக்கலான்னு. பட் அப்படி கிடையாது. இந்த ப்ராடக்ட் இப்படி வச்சுட்டு இப்படி வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இது க்யூட்டாக ஹேண்டியாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 100 to 150 இருக்கும். நான் கவரை வந்து ரிமூவ் பண்ணனால எனக்கு சரியாக தெரியலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப க்யூரியாசிட்டியோடு இருந்த ஒரு ப்ராடக்ட், யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு ஃபீலே போயிருச்சு. அப்படிப்பட்ட ப்ராடக்ட் என்னது அப்படின்னா இதுதான். இது ஒரு ஸ்க்ராப் புக்கான அதாவது ஒரு ஜேர்னல் கிட்டோட இருக்கும். ஓகேவா, இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இது என்ன ப்ராடக்ட் அப்படின்றது. இந்த ஸ்க்ராப் புக் பண்ணுறவங்கலாம் வந்து இந்த பெயிண்ட்டை வந்து அப்படியே ப்ரஷ்ஷில் இது பண்ணி அப்படியே அந்த பேப்பரில் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் தான் இது. அண்ட் இது நான் வாங்க நேரம் அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன், பட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீலே போயிருச்சு லிட்ரலாக. ஓகே, இது என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா இட் இஸ் அ பெயிண்ட். அதாவது இந்த பெயிண்ட்டை வந்து வாட்டர் பெயிண்ட்டு டாம்ஸ்லலாம் பார்த்துருக்கீங்களா, இந்த கேக்கு மாதிரி பேலட்டில் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இது வந்து குட்டி குட்டியாக பேலட்டில் கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் இது வாங்குறதுக்கு முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இது வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சு. அந்த ஸ்பாஞ்ச் எப்படின்னா இதில் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே வந்து ஒரு லிக்விட் பெயிண்ட்டை ஊற்றி வச்சுருக்காங்க. நல்லா தெரியுதா, இது ஒரு ஸ்பாஞ்சு. பெயிண்ட் எல்லாம் நல்லா தான் வருது, பட் இட் இஸ் அ ஸ்பாஞ்ச். அண்ட் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா
இதுக்கு மிச்சமாக இருக்கும். வெறும் இதுக்கு போய் இவ்வளோ காஸ்ட்லியாக நான் செலவு பண்ணிட்டேன் நான். 125 rupees. பட் எனக்கு இது வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபையாகவே இல்லை. இப்படி இருக்கும் அப்படின்னா நானே வந்து வீட்டில் செஞ்சுருப்பேன். அதாவது இது செய்கிறது ஈஸி தான். கண்டிப்பாக இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த பாக்ஸ் வந்து க்யூட்டாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரிவ்யூஸ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் ஆகும். டோட்டலாக இவ்வளோ திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காண்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.